பிரித்தானியாவின் லண்டன் நகரில் வாடகைக்கு குடியிருக்கும் தமிழ் தம்பதியினருக்கு பக்கத்து வீட்டுக்காரரால் இடைநிலையான முருகல் நிலையை தீர்க்க சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. தங்களின் சொந்த காணிக்குள் இருக்கும் வாகன நிறுத்தும் இடத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் எவ்வித அனுமதியுமின்றி தொடர்ந்து காரை நிறுத்தி வருவதாகவும், இது தொடர்பாக கேட்டபோது தகராறில் ஈடுபடுவதாகவும் அந்த தம்பதி குற்றம் சாட்டியுள்ளது. ஆரம்பத்தில் மிகவும் நட்பாக பழகிய இந்த பக்கத்து வீட்டுக்காரர் திடீரென அனுமதி பெறாமல் தம்பதியினரின் காணிக்குள் காரை நிறுத்த தொடங்கியுள்ளார். தம்பதியினர் இதுகுறித்து நாகரிகமாக எடுத்துக் கூறி, நாங்களும் விரைவில் கார் வாங்க உள்ளோம், தயவு செய்து எங்களது இடத்தில் காரை நிறுத்த வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளனர். ஆனால் சில நாட்களின் பின்னர் மீண்டும் அதே இடத்தில் கார் நிறுத்தப்பட்டது. இதனையடுத்து அனுமதி இல்லாமல் பிறர் இடத்தில் காரை நிறுத்துவது நாகரிகமானது அல்ல என காரில் ஒரு சிறிய குறிப்பை எழுதி வைத்துள்ளனர். ஆனால் அடுத்த நாளே அந்த சீட்டு அவர்களின் வீட்டுக்குள் திரும்ப போடப்பட்டதுடன் கடந்த 11 நாட்களாக தொடர்ந்து அங்கே காரை நிறுத்தி அடாவடியில் ஈடுபட்டு வருகின்றனர். வீட்டின் உரிமையாளரிடம் முறையிட்ட போதும் அவர் இதில் தலையிட மறுத்துவிட்டார். அடுத்தவரிடத்தை சட்ட விரோதமாக ஆக்கிரமிக்கும் இவ்வாறான பக்கத்து வீட்டுக்காரர்களின் அத்துமீறல் லண்டனில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறான சம்பவங்களின் போது பிரித்தானிய சட்டப்படி என்ன செய்ய முடியும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். ஒருவரின் காணிக்குள் அனுமதியின்றி காரை நிறுத்துவது அனுமதியின்றி அத்துமீறல் என்னும் குடிமையியல் குற்றமாகும். இது குற்றவியல் குற்றம் இல்லை என்பதால் போலீசாரால் உடனடியாக வந்து யாரையும் கைது செய்யவோ அல்லது காரை அகற்றவோ முடியாது. உள்ளூராட்சி சபையாலும் தனிப்பட்ட காணிக்குள் இருக்கும் காரை அகற்ற முடியாது. நீதிமன்ற நடவடிக்கை மூலம் மட்டுமே காரின் உரிமையாளரை கண்டறிந்து அகற்றுமாறு உத்தரவு பெற முடியும். அதே நேரம் கோபத்தில் காரை சேதப்படுத்தினாலோ, கிளம்பிங் செய்தாலோ அல்லது தனியாரை கொண்டு காரை இழுத்து சென்று வீதியில் விட்டாலோ காணி உரிமையாளர் மீதே போலீசார் குற்றவியல் நடவடிக்கை எடுக்க நேரிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.